Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன் யூஸிங் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன? இது வந்து ஒரு அல்காரிதமில் இருக்கிற ஒரு டெக்னிக். என்ன டெக்னிக் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம சப் ப்ராப்ளம்ஸ்மாக பிரிச்சுருவோம். அந்த ஒவ்வொரு சப் ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த கரெக்டான ஆன்சர் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் அல்காரிதமிக் டெக்னிக் தட் சால்வ் த ப்ராப்ளம் பை பிரேக்கிங் இட் இன்டு ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். ஸோ சப் ப்ராப்ளம்ஸை நம்ம பிரிச்சுட்டு அதோடைய சொல்யூஷன்ஸை அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோரிங் தேர் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரீயூசிங் தேம். திரும்ப அதை யூஸ் பண்ணுவோம் டு அப்டைன் த ஆப்டிமல் சொல்யூஷன் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஒரு கரெக்டான எஃபிஷியன்ட் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரதா டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் எ டைனமிக் ப்ரோக்ராமிங் டெக்னிக். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இது ஒரு டெக்னிக். ஓகேங்களா? யூஸ் டு டிட்டர்மைன் த ஆப்டிமல் ஆர்டர் மல்டிப்ளைங் த செயின் ஆஃப் மேட்ரிசஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு ஆர்டரை கண்டுபிடிக்கிறது, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய ஆர்டரை கண்டுபிடிக்கிறது, ஆப்டிமல் ஆர்டர் மினிமம். ஓகேங்களா? multiplying a chain of matrices such that total number of scalar multiplications is minimized. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன தான் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எத்தனை இருக்குது, மினிமம் வேல்யூ என்ன இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிள் நான் வந்து டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். லெட் த டைமென்ஷன்ஸ் பி. என்னென்ன டைமென்ஷன் எடுத்துக்கிறேன்னா 1 2 3 4 5. ஸோ இது வந்து P0. இங்கே P இருக்குதுன்னா P0, P1, P2, P3, P4. ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னா, நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குது, டைமென்ஷன்ஸ் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நம்ம 4 மேட்ரிக்ஸஸ் எழுதணும். A1, A2, A3, A4. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். 1 into 2, அப்புறம் 2 into 3, நெக்ஸ்ட்டு 3 into 4, நெக்ஸ்ட்டு 4 into 5. இந்த மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்க. இப்போது ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். I/J. ஓகே, நம்மளுக்கு எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்குது, 4 மேட்ரிக்ஸ், 1 2 3 4. ஸோ அதை எழுதிக்கலாம். 1 2 3 4, 1 2 3 4. டயக்னலில் ஃபுல்லாக 0 மார்க் பண்ணிவிடுங்க. நம்மளோட வேல்யூ இந்த இடத்துல என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பவும் இந்த டேபிள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஓகேங்களா, காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டயக்னல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி இங்கே 6 வந்தது, 24 வந்து 60 வந்துன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்துல இருக்கிற டேபிள் எப்படி ஃபில் பண்ணணும்னா, இந்த டேபிள் வேல்யூ எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. என்ன இருக்குங்க, 1 into 2 இருக்குது, அப்புறம் 2 into 3 இருக்குது. கரெக்டுங்களா? இதில் 2 2 இருந்தால் ஒரு 2 கேன்சல் பண்ணிடுங்க, நம்மளுக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் வரக்கூடாது. ஸோ 1 into 2 2, 2 into 3 6. முடிஞ்சதுங்களா? இப்போ அப்படியே எதுக்கு சொல்லுங்க பாருங்க அடுத்ததுக்கு. இப்போ அடுத்து இந்த 24 எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இதில் 3 3 ஒரு 3 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2 into 3 6, 6 into 4 24. நெக்ஸ்ட் அடுத்து இந்த 60 எப்படி வந்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 4 ரிப்பீட்டேஷன்ஸ் வரக்கூடாது, ஒரு 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ நான் வரும் 3 4s are 12, 12 5s are 60. ஸோ இந்த ஸ்டெப் 2 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேபிள் ஃபில் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டெப் 3லேருந்து தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சரி, இப்போ அடுத்து நம்ம இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 1864 எப்படி வந்துன்னு சொல்கிறேன்னு கவனிங்க. முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? M of I J equal to
minimum of m of ik plus m of k plus 1 into j plus pi minus 1 pk pj மெமரைஸ் பண்ணி 2-3 வாட்டி எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 18 கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? இந்த 18 கண்டுபிடிக்க போறேன். இந்த 18 எங்க இருக்கு? 1 3ல தான் இந்த 18 இருக்கு. இந்த ஆன்சர் எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் இந்த 18 எழுதிருக்கலாம், அது எப்படி வந்தால் இங்கே ஃப்ளோ காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த 1க்கும் 3க்கும் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போது எம் ஆஃப் 1 3, ஸோ இது ஐ, இது ஜே. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1, ஜேயோட வேல்யூ 3. ஏன்னா நம்ம இங்கே 1 எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கே வேல்யூ செட் பண்ணணும். அதாவது இந்த ஐ வேல்யூ என்ன இருக்குங்க? 1 இருக்குது. ஐ வேல்யூ இருக்கு, 1 இருக்கு. இந்த 1 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணுங்க, 2. இந்த 2 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணுங்க, 3. சரி, இப்போ நமக்கு ஜே வேல்யூ என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ அந்த 3 எடுத்துக்கூடாது. அப்போ நம்ம 2 கே வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ 1 2. அது 1லேருந்து 3 கூட என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் 1 எப்பயுமே எடுத்துக்கணும். 1 கூட இன்னொரு ஆட் பண்ணுங்க, 2 எடுத்துக்கணும். 3 எடுத்துக்கூடாது, ஏன்னா 3 ஏற்கனவே இருக்கு, லாஸ்ட் ஃபைனல். ஸோ நம்ம கே வேல்யூ 1 2 மட்டும் தான் எடுத்துக்கணும் இந்த ஸ்டெப்புக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ வேல்யூ 1, ஜே வேல்யூ 3, இப்போ கே வேல்யூ 1 2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதில் கே வேல்யூ வந்து 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரி, எம் ஐ வேல்யூனா இருக்கு 1, கே வேல்யூனா இருக்கு 1 ப்ளஸ் எம் கே வேல்யூனா இருக்கு 1, 1 + 1 2, ஜே வேல்யூனா இருக்கு 3 ப்ளஸ் ஐ வேல்யூனா இருக்கு 1 இருக்கு. ஸோ 1 - 1 0, கே வேல்யூனா இருக்கு 1, ஜே வேல்யூனா இருக்கு இங்கே 3. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கே = 2க்கு போட போகிறோம். ஐ வேல்யூனா இருக்கு 1, நெக்ஸ்ட் கே வேல்யூனா போடணும் 2, 2 + 1 3, ஜே வேல்யூனா இருக்கு 3, ஐ -1. இப்போ ஐ வேல்யூனா 1 தான், 1 - 1 0, கே வேல்யூ வந்து இப்போ 2, ஜே வேல்யூ 3. இந்த மாதிரி செட் பண்ணி எழுதிருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். மென் ஆஃப் எம் ஆஃப் 1 1 1 1 என்ன இருக்குது 0 ப்ளஸ் எம் ஆஃப் 2 3 2 3 என்ன இருக்குது 24. ஓகேங்களா? ப்ளஸ் P0 P1 P3, P0 1, P1 இருக்குது 2, நெக்ஸ்ட்டு P3 இருக்குது 4, 1 × 2 2, 2 × 4 8. நெக்ஸ்ட் அடுத்து எம் ஆஃப் 1 2 1 2 இருக்குது 6 ப்ளஸ் எம் ஆஃப் 3 3 இருக்குது 0 ப்ளஸ் P0 P2 P3, P0 வந்து 1, P2 வந்து 3, P3 வந்து 4, 1 × 3 3, 3 × 4 12, 24 + 8 32, 6 + 12 18. இதில் எது மினிமம் நம்பர்? 18 32 18 தான். அப்போ அந்த 18 எடுத்து இந்த டேபிளில் ஃபில் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து இந்த 64 எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த 64 எங்கே இருக்கு? செகண்ட் ரோ 4th காலம். ஸோ 2, 4. ஸோ 2, 4. இந்த எம் ஆஃப் 2, 4 தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கே வேல்யூ செட் பண்ணணும். எப்பயுமே கே வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்துடும், 2 அப்படியே வந்துடும். 2 கூட 1 ஆட் பண்ணுங்க 3, 3 கூட 1 ஆட் பண்ணுங்க 4, இங்கே 4 இருக்குது, அப்போ எழுதக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ கே வேல்யூ 2 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி இந்த ஃபார்முலா எழுதிட்டு இப்போது ஐ வேல்யூ 2, ஜே வேல்யூ வந்து 3, கே வேல்யூ வந்து 2க்கும் எழுதணும், அதேமாதிரி 3க்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம் ஐ வேல்யூனா இருக்குங்க 2, கே வேல்யூனா இருக்கு 2 ப்ளஸ் எம் ஆஃப் கே + 1 2 + 1 3, ஜே வேல்யூனா இருக்கு 4 ப்ளஸ் ஐ வேல்யூனா இருக்கு 2 இருக்கு, 2 - 1 1, கே வேல்யூ 2, ஜே வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ கே வேல்யூ 3க்கு எழுத போகிறோம். ஸோ ஐ வேல்யூனா இருக்கு 2, கே வேல்யூனா இருக்கு 3, 3 + 1 4, ஜே வேல்யூ 4. நெக்ஸ்ட் ஐ -1, 2 - 1 1, கே வேல்யூ 3, ஜே வேல்யூனா இருக்கு 4. ஓகேங்களா? இப்போ எம் ஆஃப் 2, 2. ஸோ எம் ஆஃப் 2, 2னா இருக்கு 2, 2 0 ப்ளஸ் எம் ஆஃப் 3, 4 3, 4 என்ன இருக்கு 60
plus P1 P2 P4 P1 P2 P4 2 into 3 into 5. Next இதே மாதிரி இப்போ அடுத்து 2 3 m of 2 3 2 3 என்ன இருக்கு 24 plus next 4 comma 4 m of 4 comma 4 4 comma 4 0 plus next P1 P3 P4 P1 P3 P4 2 into 4 into 5. Okay, 2 3s are 6 6 5s are 30 30 plus 60 90. Next 2 4s are 8 8 5s are 40 40 plus 24 64. Okay, இதில் எது மினிமம் 64 தான் மினிமம் 90 விட. அப்போது இந்த டேபிளில் இப்போ எப்படி 64 வந்து தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது? இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், இந்த கேப் தான். சரி, ஸோ ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப அந்த டேபிளை காப்பி பண்ணி எழுதிட்டு இந்த 38 எப்படி வந்துன்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். சரி, இப்போ இது எங்கே இருக்குது? 1லேருந்து 4 ஃபஸ்ட்டு ரோ 4th காலம். ஸோ m of 1 comma 4. இப்போ நம்ம k வேல்யூ செட் பண்ணோம். எப்பயுமே k வேல்யூ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்துடும். 1 கூட 1 ஆட் பண்ணுங்கள் 2 2 கூட 1 ஆட் பண்ணுங்கள் 3 3 கூட 1 ஆட் பண்ணுங்கள் 4 4 எழுதக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே இருக்குது. அப்போ நம்மளுக்கு 3 k வேல்யூஸ் வரும். அப்போ இந்தமாதிரி நம்மளுக்கு 3 வேல்யூஸ் வரும். அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் i, இதுதான் j. ஸோ சேம் ஃபார்முலாவில் இப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஐக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 1. கேக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 1 ப்ளஸ் m ஆஃப் k ப்ளஸ் 1 1 ப்ளஸ் 1 2 கமா j வேல்யூனா இருக்குது 4. நெக்ஸ்ட் pi மைனஸ் 1 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட் k வேல்யூ வந்து 1 எடுத்துக்கிட்டோம், j வேல்யூ வந்து 4. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? k வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன வரும்? i வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு k வேல்யூ வந்து இப்போ 2 எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 ப்ளஸ் 1 3 கமா j வேல்யூனா இருக்குது 4 ப்ளஸ் i மைனஸ் 1, அதாவது 1 மைனஸ் 1 0, k வேல்யூ 2 எடுத்துக்கிட்டோம், j வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இப்போது k வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ m i வேல்யூ இப்போதைக்கு 1 தான். நெக்ஸ்ட் k வேல்யூ 3 ப்ளஸ் m ஆஃப் k ப்ளஸ் 1 k இருக்கு 3 3 ப்ளஸ் 1 4 கமா j வேல்யூனா இருக்கு 4 ப்ளஸ் 1 மைனஸ் 1 0, k வேல்யூ 3 j வேல்யூ 4. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிடுங்க. m ஆஃப் 1 கமா 1 1 கமா 1 இருக்கு 0 ப்ளஸ் 2 4 இருக்கு 2 4ல் 64 ப்ளஸ் p0 p1 p4 p0 p1 p4 1 into 2 into 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் m ஆஃப் 1 2 1 2ல் 6 இருக்குது ப்ளஸ் 3 4 m ஆஃப் 3 4ல் 60 இருக்குது ப்ளஸ் p0 p2 p4 1 into 3 into 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் m ஆஃப் 1 3 என்ன இருக்குது 18 ப்ளஸ் m ஆஃப் 4 4 இருக்குது 0 ப்ளஸ் p0 p3 p4 1 4 5. ஸோ 1 into 4 into 5. சரி, 2 5s are 10 10 plus 64 74 3 5s are 15 15 plus 60 plus 6 வரும் 81 4 5s are 20 20 plus 18 38. இதில் எது மினிமம் வேல்யூ? 38 தான் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த 38 எடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணுவோம். இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே எழுதணும் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் இப்படி எடுத்தோம். இந்த டைமென்ஷன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ஸ் மினிமம் வேல்யூ இருக்குது? 38 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னேன். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ஸ் மினிமம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணோம். அப்போது ஒரு பெரிய ப்ராப்ளமை நம்ம சப் ப்ராப்ளம்ஸாக பிரித்தோம். ஸ்டோரிங் த சொல்யூஷன். ஸோ ஆன்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வந்தோம்? ஃபைனலாக நம்மளுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டினா இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு என்னென்ன வேரியபிள் பார்த்தீங்க? i j k. கரெக்டுன்னு தானே? அப்போது 3 லூப் இருக்குது. 3 வேரியபிள்ஸ்னால் 3 லூப் i j k. ஸோ 3 லூப்புமே நம்மளுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒவ்வொரு லூப்புக்கும் n டைம்னா அப்போ 3 லூப்புக்கு
n cube டைம். ஸோ அது பெஸ்ட் கேஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் கேஸாக இருந்தாலும், ஃபர்ஸ்ட் கேஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே n cube டைம் தான், பிக் O ஆஃப் n cube டைம் தான் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது ஏன் எல்லாமே சேம் பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் என்ன ஆகும், ஆட் ஆகிக்கிட்டே வரும், ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும், ரீயூஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ சேம் டைமிங் தான். சீக்கிரமாக முடித்தாலும் சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு முடித்தாலும் சரி, ரொம்ப பொறுமையாக வந்து லாஸ்ட்டாக முடித்தாலும் சரி, மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே சேம் டைமிங் தான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு எழுதணும். அப்புறம் மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், டைம் காம்ப்ளெக்சிட்டி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.